நம்ம உடம்புல இருக்க ஜீன்ஸ் அணுகள் மரபு வழிகள் பரம்பரை தோஷங்களை மாற்றக்கூடிய சக்தி எடுத்துக்கக்கூடிய சக்தி மாற்றக்கூடிய நம்ம பரம்பரை தோன்றல்களை முறியடிக்கக்கூடிய சக்தி இது டம்மி பிசின் ஆக்கக்கூடியது ஜீன்ஸ் அணுக்களை மாத்தி விடக்கூடியது. இப்ப பாருங்க பிராலட்சுமி சாப்பிட்டா ஆம்பளை அது என்ன சொல்லிருக்கோம் மலட்டு கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதனால நன்மை கிடையாது. நம்ம உடம்புல இருக்க ஆண்மை தன்மையை இழக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த மாமிசத்துக்கு உண்டு. நமக்கு பால் கொடுத்த பசுமாட்டை தாய் மாட்டை அந்த கரியை தின்னும்போது அதுக்குள்ள இருக்க ஜீன்ஸ் உள்ள போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரபிகள் எல்லாம் வேறு வெளியாட்டும். அது பிறகு ரத்த அணுக்களை மாற்றும். அப்புறம் குழந்தை வருஷங்களை மாற்றும். நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே முரட்டு கொடுத்து ஜெயிலு கோர்ட்டு போலீஸ் அடி அடி வச்சுதான் நம்ம பிள்ளைங்க டிராவல் ஆகும். அதனால அந்த காலத்து பெரிய ஆளுங்க எதை உண்டாலும் பிற பண்டிகை நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களை இந்த மாமிச உணவை அது மாட்டு மாமிச உணவை தவிர்க்கணும்னு சொன்ன காரணமே இது ஒண்ணுதான். அதனாலதான் இந்த பசுங்கிற இடத்தை சிம்பாலிக்கா சொல்லி காட்டியிருக்காங்க. இதுதான் சார் மேட்ரு. இப்போ இவ்வளவு நம்ம சொல்லிட்டோம்.